இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் எக் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஜீரா ரைஸ், தேங்காய் பால் சாதம், சப்பாத்தி, ஈவன் நார்மல் ரைஸுக்கு கூட அது ஒரு பர்ஃபெக்ட் காம்போ. சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயில் பண்ண எக்கை 2 ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு தவாவில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கூடயே மஞ்சள் தூள், உப்பு, சில்லி பவுடர், பெப்பர் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க பாயில்டு எக்கை இது கூட ஆட் பண்ணி லைட்டாக கிறிஸ்பி ஆகிற வரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணி கூடயே ஆனியன் ப்ளஸ் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் ஓரளவு நல்லா வதங்கினதும் இது கூட கருவேப்பிலை ப்ளஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு, மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, முட்டை மசாலா, சில்லி பவுடர் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது கூட ஒரு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பாயில்டு எக்கை இந்த மசாலா கூட ஆட் பண்ணி லைட்டாக கொத்தமல்லி தழையை தூவி விட்டால் ஒரு டேஸ்டியான எக் கிரேவி ரெடி. மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க இந்த பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.